ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போன பத்ரி ட்ரிப்பை பற்றி உங்களோடலாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். நிறையா பேர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்கங்கிறது தெரியாது. நிறையா பேர் எனக்கு மெசேஜும் போட்டிருக்கீங்க, ஃபோன்லேயும் பேசினீங்க. வயசானவாள்லாம் எங்களுக்கெல்லாம் போக முடியாது இனிமே, ஆனால் நேரையே போயினா மாதிரி நான் பார்த்து ரசித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கேள். போனவாள்லாம் எங்களுக்கு ரீகலெக்ட் ஆச்சு, நாங்கள் போனதெல்லாம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின ரொம்ப ரொம்ப அந்த ஹாப்பி டேஸை நினச்சி சந்தோஷப்பட்டோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக நாங்களும் லைஃப்பில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நீங்கள் தூண்டி விட்டுருக்கீங்க ஆண்டின்னும் குழந்தைகள் பெரியவாள்லாம் எல்லாருமே பாசிட்டிவாக அழகாக எனக்கு மெசேஜ் போட்டீங்க. அதை பார்த்த உடனே எனக்கு திரும்பி அடுத்ததாக நாங்கள் அங்கேருந்து பத்ரிலேருந்து கீழே இறங்கி ஹரித்வாரில் கொண்டு விட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் டெல்லிக்கு போயிட்டு மறுநாள் காத்தால டெல்லியிலேருந்து மதுரா பிருந்தாவன் போய் சுற்றி பார்க்கலாம், கிருஷ்ணலீலைகள்லாம் பார்க்கலான்னு தோணித்து. அதனால் அந்த மதுரா பிருந்தாவன் போய் அங்கே என்னென்னலாம் பார்த்தோம், எப்படிலாம் நாங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம், அதை உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் மதுரா பிருந்தாவன் ட்ரிப்பை பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே கமெண்ட்ஸில் கொடுக்கணும். முதல்ல பிருந்தாவனுக்கு தான் போனோம். பிருந்தாவனில் முதல்ல இறங்கின உடனே அங்கே ராதாவினுடைய பிறந்த இடமாகிய பர்சானா கழிச்சின்னு போனான். அந்த பர்சானாவில் நந்தகோபன், யசோதை, ராதா தனியா, கிருஷ்ணர், பலராமன், கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், இவாள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சன்னதி, ரொம்ப பெரிய சன்னதியாக இருந்தது. முழுக்க 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 எல்லாரும் ராதா 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 ராதா. அதுவும் மறுநாள் அங்கே போன மறுநாள் ராதாராணிக்கு பிறந்த தினம். அதனால் அங்கங்கே டெக்கரேஷன், செலிப்ரேஷன் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எங்கே பாரு பஜனை, எங்கே பாரு பாட்டு, அலங்காரங்கள்னு ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. பெரிய நந்தகோபனுடைய பவனம்ன்றது அந்த பர்சானாலையும் இருந்திருக்கு, அதையும் காமிச்சா. ராதையினுடைய பிறந்த இடம் பக்கத்தில் இருந்தது, பட்டு கொஞ்சம் தூரம் ரொம்ப க்யூ இருந்ததுட்டுக்கு ரொம்ப டைமும் ஆகிடுத்து. அதனால் இங்கேயே ராதையெல்லாம் சேவிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் பர்சானாவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி கீழே இறங்கி வந்துட்டோம். அந்த பர்சானாலேருந்து கிளம்பி கோவர்தனகிரி காமிக்கிறோன்னா, அங்கே இந்த கோவர்தனகிரியை எல்லாரும் நடையிலே கூட நிறையா பேர் பிரதட்சணம் பண்ணுறா. நல்ல வெயில், அதனால் எங்களுக்கு அதெல்லாம் முடியல. நாங்கள் அந்த ஆட்டோ வண்டியிலே கோவர்தனகிரியை பிரதட்சணமாக போனோம். அங்கே அதுவே ரொம்ப தூரமாச்சு. ஆட்டோவில் போய் அந்த கோவர்தனகிரியை பிரதட்சணம் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஆகிடுத்து. நடந்து போனான்னா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஆகும்னு சொன்னால். அதனால் அது பாருங்கள், அந்த கிரிவலம் தான். எல்லாம் சாதாரணமாக ரோடு மனுஷாலாம் போயின்னு வந்துட்டுருக்கா. ஆனால் நடுவில் அந்த உள்ளுக்குள்ளே அந்த கோவர்தனகிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நடையில் போகிற வாழலாம் கூட தெரியும். அதை அப்படியே நாங்கள் ஆட்டோவிலே பிரதட்சணம் பண்ணிகிட்டே எடுத்தோம். எல்லாம் இந்த கோவர்தனகிரி இருக்கிற அவ்வளோ பெரிய மலை தான். இப்போ இவ்வளோண்டு ஆகிடுத்து, அது ரொம்ப பெருசாக இருந்து தான். காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சின்னு வருது. ஏன்னா அதுக்கு ஒரு சாபம் வேறு வந்துடுது. ஒரு கடுகளவு உன்னுடைய ஹைட்டு குறைஞ்சிட்டு வரும்னு சாபமும் கிடச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஹைட்டெல்லாம் குறைஞ்சிட்டு தான் வருது. இப்போ இப்படி மட்டும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவும் பார்த்தோம். மூவிங்கில் இருந்த எடுத்ததொட்டுக்கு எங்களால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சது. இதோடைய ஒரு பிரதட்சணம் இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் என்ட்ரன்ஸ்க்கு போக முடியும். நாங்கள் பாதி தூரத்துலேருந்து இப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருடைய பிரதட்சணமாக வந்தோம். அந்த என்ட்ரன்ஸு கோவர்தனகிரி எந்த இடத்துல தூக்கினானோ கிருஷ்ணன், அந்த இடத்துக்கு நம்ம எல்லோரும் இப்போ ஆட்டோ மூலமாக போயின்னு இருக்கோம். போயிண்டே நம்ம எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்டுருக்கோம். இயற்கை எழில் தான், பசுமை தான், எங்கே பார்த்தாலும் பசுமை 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 தான். எங்கேயுமே காஞ்சி போனதெல்லாம் கிடையவே கிடையாது. தண்ணி இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா யமுனா ரிவர் ஓடின்னு இருக்கு. பத்ரிக்கு போகிறச்சே நம்ம கங்கையை கொண்டாடின மாதிரி இங்கே யமுனை அவ்வளோ அழகாக சுற்றி ஓடின்னு இருக்கா இல்லையா. அதனால் தீர்த்தத்துக்கு அங்கெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் இருக்குது. இந்த இடம்தான் பகவான் கோவர்தனகிரியை தூக்கின இடம். அங்கே பார்த்தோன்னா பின்னாடி பாருங்கோ நல்லா தெரியறது. பகவான் அங்கே மலையை தன்னுடைய சுண்டு விரலில் தூக்கின்னு இருக்கான். அந்த சுண்டு விரலில் மலையை தூக்கின அந்த மலைக்கு எல்லாரும் பால், அங்கே 10 ரூபா ஒரு டம்ளர் பால் விற்கிறா.
அந்த பாலை வாங்கி எல்லாரும் அவாளே அபிஷேகம் பண்ணுறா. அந்த அருமையான சேவை இது. கோவர்தனகிரியை பகவான் தூக்கினது சுண்டு விரலால். அவன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பசுக்கள், கன்றுகள், ஆயர்பாடி, சிறுவர்கள், சிறுமியர்கள், வயசானவா எல்லாருமே வந்து அவன் பக்கத்தில் வந்து ஓடின்னு இருக்கா. அங்கே ஒரு ரங்கநாதர் டெம்பிள் இருக்குது. ரங்கநாதர் டெம்பிள் வந்து பிருந்தாவனில் நம்மளுடைய சம்பிரதாயப்படியே இருக்குது. நம்மளுடைய சம்பிரதாயப்படினா நம்ம கோவிலெல்லாம் பெருமாள் எப்படி தீர்த்தஞ்சடாரி, எப்படி கருவறையில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி விசேஷமான ரங்கநாதர் டெம்பிள். அந்த கோவிலில் போகிறோமுள்ள அங்கே போனோன்னா உள்ள சன்னதிகள்லாம் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி, அங்கே வந்து குளம் இருக்குது. அங்கே கஜேந்திர மோட்சம் வருஷத்தில் ஒரு தரம் அந்த விசேஷத்தை கொண்டாடுற இடம் இது அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் வந்து நாம் பிராகாரம், அந்த கோவிலுடைய பிராகாரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது 7 கோபுரம், 7 ஒவ்வொரு ஸ்டேஜ், 7 ஸ்டேஜ் கோவில். ஸ்ரீரங்கம் மாதிரியே இந்த இடத்துலையும் 4 பக்கம் வாசப்படி அந்த பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து 4 வாசப்படி, இன்னொரு பக்கத்தில் 3 வாசப்படின்னு சொல்லி 7 வாசப்படி இருக்காம் இந்த கோயிலுக்கு. அதை அப்படியே பிராகாரமாக பிரதட்சணம் பண்ணிட்டு வரோம். நம்ம உள்ள பெருமாளெல்லாம் ஸ்ரீனிவாசரை சேவிக்கலாம், ரங்கநாதரை சேவிக்கலாம். ஆனால் ரங்கநாதர்ன்றார், ஆனால் நின்ன கோலத்தில் தான் இருக்கார். அப்புறம் திருப்பதி ஏழுமலையான் சன்னதி இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் தான் அடுத்தது நாங்கள் பார்த்தது. அதுக்கப்புறம் பாலாஜி மந்திர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறா. இதுதான் பாலாஜி மந்திர். இந்த பாலாஜி மந்திர்ங்கிறது வந்து 7 ஸ்டேஜ், மேலே 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 7 ஸ்டேஜ் இருந்தது. அந்த அவுரங்கசீப் வந்து ஆட்சி புரியர்ச்சே அந்த 7 ஸ்டேஜில் 4 ஸ்டேஜை உடச்சி தள்ளியிருக்கான். அந்த உடச்சி தள்ளினதுட்டுக்கு இப்போ 3 ஸ்டேஜ் தான் மேலே மேலே, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அவ்வளோதான் இருக்குது. மீதி 4ம் அவுரங்கசீப் காலத்தில் அது உடைக்கப்பட்டு விட்டது. அந்த இடத்துக்கு, அந்த கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலுக்கு உள்ளே போனால் ஆர்கிடெக்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பக்கம் வந்து புத்த சமயம், ஒரு பக்கம் நம்ம இந்து சமயம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கிடெக்டும் 3 சேர்ந்த இடத்துல இருக்குது. அந்த உள்ளே போனோன்னா கோவில் பிரகாரம் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மேலெல்லாம் பாருங்க, ஆர்கிடெக்ட்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஜெயினிசம், புத்திசம், இந்துயிசம் இது 3 சேர்ந்தது தான் இந்த கோவிலில் ஆர்கிடெக்ட் இருந்தது. பட் எல்லாத்தையுமே அவுரங்கசீப் காலத்தில் ரொம்ப பாழ் பண்ணியிருக்கான். அங்கே வந்து ராதே கிருஷ்ணர் சன்னதிலாம் இருந்தது. ராதே கிருஷ்ணர் சன்னதி, ராதே கிருஷ்ணர் வாசல்லே, அந்த பிரம்மாள் சன்னதி வாசலில் ராதே கிருஷ்ணர் சிலையெல்லாம் இருக்குது பாருங்கோ. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூஞ்சியெல்லாம் உடச்சி விட்டுருக்கான். எல்லாமே இந்த பிற மதத்தவர் காலத்தில் ஆட்சி புரியச்சு அப்படி பண்ணியிருக்கா பாருங்கோ. இதில் நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ராதே கிருஷ்ணருடைய முகத்தெல்லாம் உடச்சி போட்டிருக்கா. இங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம இந்துயிசமாக அழிக்கணுங்கிறதுல அவள் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான்றது தெரியறது. இந்த கோவில் முடிக்கிறது. இந்த கோவில் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் நிதிவனம் அப்படிங்கிற இடம், இதை தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக ரொம்ப வருஷங்களாக இந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுன்னு இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சது. இந்த நிதிவனத்தில் ஒரு இடத்துல பாருங்க, கீழே கிணறு இருக்குது தெரியுதா? அந்த கிணறுல எப்படி அந்த கிணறு வந்ததுன்னா, பகவான் 108 கோபிகைகளோட நடனம் ஆடின்னு இருக்கான் அந்த இடத்துல. அவள் 108 பேரும் தனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த கீழே இருந்த இடத்துல ஒரு கல்லை தூக்கி போடுறார் கிருஷ்ணன். அப்போ பெருசாக தண்ணி பீரிட்டு வருது. எல்லா தேவிகளுக்கும் தீர்த்த சாந்தி பண்ணுறான். அதை இப்போ ஒரு கிணறு மாதிரி கட்டியிருக்கா. நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அலோவ் பண்ணுறா. அதை பார்த்தோம். இந்த நிதிவனத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாமே துளசி செடி தான். மஞ்சள் செடி இல்லாட்டி துளசி செடி தான் இருக்குது. அதுக்கு மேலே வேறு எந்த செடியுமே இல்லை. துளசிலாம் பாருங்கள் மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த மரம் மாதிரி வளர்ந்துருக்க செடி இல்லாமல் என்னென்னா, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்டெம்முமே தனியாகவே இல்லை, எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகி இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த இடத்துல கோபிகைகள் எல்லாரும் அவ்வளவு ஆடின, பகவானோட ரமிச்ச இடம். இந்த இடத்துல ராதாகிருஷ்ணன் சன்னதி இருக்குது. இந்த பக்கத்தில் 4 கோபிகைகள் ராதாகிருஷ்ணனுக்கு
மரியாதை பண்ணுற மாதிரியும், அந்த பக்கம் 4 பேர் இருந்துட்டு ராதாகிருஷ்ணனுக்கு மரியாதை பண்ணுற மாதிரியும் இடம் இது. இங்கே என்னென்னா, சாயங்காலம் ஒரு இரவு நேரம் வந்துடுத்து, ஒரு 7 மணிக்கு அப்புறம்லாம் யாருமே இங்கே இருக்கக்கூடாது. இங்கே என்னென்னா குரங்குகள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த குரங்குகள்லாம் கூட அந்த 7 மணிக்கு அப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாது. ஒரு குரங்கு கூட இருக்காது. மனுஷாலும் யாரும் அங்கே இருக்கக்கூடாதுன்னே சொல்கிறான். ஏன்னா இந்த துளசி வந்து இந்த இடத்துல நிறையா துளசி செடிலாம் இருக்கு இல்லையா. துளசி செடினே சொல்ல முடியாது, துளசி வனம் தான் அது. இந்த துளசி வனம்லாம் இரவு பொழுதில் அப்படியே ராதை கிருஷ்ணனாக மாறிடுமா. ராதை கிருஷ்ணனாக மாறி ஒவ்வொரு தினமும் இன்றைய பொழுதிலும் வந்து சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அப்புறம் ராதை கிருஷ்ணர் இங்கே வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தில் இருக்கா. அதை மீறி யாராவது போய் பார்க்கணுன்னு பார்த்தானா திரும்பி வரதில்லைன்றா. அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கா. அந்த இடத்துல ரொம்ப விசேஷமானது. இந்த இடத்துல என்னென்னா, ராதாராணி வந்து அவளுடைய தோழிகளோடு இருக்கா. அவள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு, அவளுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவள் ட்ரெஸ் பண்ணிக்கிற இடம், அவள் கிருஷ்ணனுக்கு எப்படிலாம் அலங்காரம் பண்ணினா அந்த மாதிரி அந்த இடம் இது. தன்னுடைய தோழிகளோட ராதாராணி இருக்கா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராதை கிருஷ்ணர் எல்லாரும் ஒத்தரை ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கிற சேவை. இங்கே இந்த ஆலிங்கன சேவை எப்படின்னா, ராதையும் கிருஷ்ணரும் எப்படிலாம் இங்கே ஆலிங்கனம் பண்ணியிருக்கதா சிற்பி செதுக்கியிருக்கானோ அதே சேவையில் துளசி செடியெலாம் ராத்திரி 6 மணிக்கு மேலே மாறிடுமா. ராதையும் கிருஷ்ணன் எந்தெந்த போஸ் கொடுக்குறாளோ அந்தந்த போஸில் மாறிடுவான்னு. இந்த இடத்துல வந்து நாராயணியம் படிக்கணும்னு நான் நாராயணியம் கற்றுண்ட அன்றைய தினத்திலிருந்தே எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசை எனக்கு நிறைவேறித்து ராசக்கிரீடை 2 சாப்டரும் நாராயணியத்தில் இங்கே உட்காண்டு படிச்சுட்டு எனக்கு அதை சொல்லி கொடுத்த தாமல் ஸ்ரீனிவாச ஐயங்காரையும் நினச்சிட்டேன். பகவத்கீதை வைத்தியநாதன் இன்னும் நிறையா குருக்கள் எனக்கு நிறையா எல்லாம் சொல்லி கொடுத்தவாளெல்லாம் என்னுடைய கிருதக்னியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுட்டேன். ஏன்னா அந்த குருக்கள்லாம் எனக்கு சொல்லித்தரலன்னா எனக்கு நாராயணியம்ன்றது என்னன்னே தெரிஞ்சிருக்காது, நான் எதுவும் படிச்சிருக்க முடியாது. இந்த இடத்துல ராசக்கிரீடை நடந்த இடத்துல பகவானுடைய ராசக்கிரீடையை நான் வாயால் படித்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் இங்கே உட்காந்து படித்தேன். அந்த அனுபவம் வந்து வாயால் சொல்ல முடியாது, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த நிதிவனம் அவ்வளவு என்ஜாய் பண்ணின்னு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே போயிட்டு வரச்சே இந்த இடத்துல வந்து ராதாராணியினுடைய மந்திர் தான் இது. இந்த மந்திரிலே வந்து என்ன சொல்கிறான்னா, ராதைக்கு வந்து அலங்கார பொருட்கள்லாம் எல்லாம் அங்கே 150 ரூபா ஒரு பாக்கெட்டுன்னு விற்கிறா. அதை வாங்கி ராதைக்கு கொடுக்கணும்னு மட்டும் எங்கள் கைடு சொன்னால். எனக்கு ஒன்றும் புரியல, சரின்னு போயிட்டேன் உள்ளே. நான் வாங்கலை. உள்ளே போய் எல்லாம் சேவிச்சுட்டு வந்தோம். வெளியில் வரச்சே அப்போ என்ன சொன்னான்னா, என்ன இங்கே விசேஷம் அப்படின்னா, உள்ளே போய் ராதாகிருஷ்ணனை உட்காந்து பஜனை பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னா அந்த உள்ளேயும் நாங்கள் போனோம். க்யூவில் நின்றுட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல ராதாகிருஷ்ணன் ராத்திரியில் ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்த இடமா. இந்த இடத்துக்கு வந்து நம்ம ராதையினுடைய அலங்கார பொருட்கள் எது வாங்கி கொடுத்தாலும் அது ராத்திரி அந்த சன்னதியில் வச்சு விட்றா. காத்தால் எழுந்து பார்த்தான்னா அந்த வளையல் பொட்டு அதெல்லாம் வச்சு வைக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியறதான். கலைஞ்சி வச்ச வரிசையிலலாம் இல்லாமல் கலைஞ்சி இருக்குது, வளையல்லாம் கொஞ்சம் குறையிறது, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இவ்வளோ விசேஷமான விஷயமான்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கும் நான் பணம் கட்டி அந்த பிரசாதத்தை வாங்கிட்டேன். ராதை அணிஞ்சின்ற வளையெல்லாம் எனக்கு பிரசாதமாக கிடச்சிது. அதையும் வாங்கிட்டு நாங்கள் அந்த இடத்துலேருந்து பிரிய மனமில்லாமல் பிரிஞ்சேன். அதுக்கு முன்னாடி வெளியில் வந்தால் அங்கே ஒரு ஹாலில் வந்து எல்லாரும் ராதையினுடைய பர்த்டே வந்த தொட்டுக்கு எல்லோரும் நடனம் ஆடிந்தா. பெரிய ஹால். அங்கே ராதாகிருஷ்ணனுடைய விக்கிரகங்கள்லாம் ரொம்ப நல்லா, எல்லாரும் நடனம் ஆடணும், பாடணும், ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா. இதை தவிர வேறு யாரும் அங்கே ரிக்ஷாக்காரன்லாம் கூட ராதே 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 ராதேன்னு தான் சொல்கிற. வழிவிடு எங்கே நம்ம அந்த தமிழ்நாட்டிலலாம் என்னென்னமோ பேசுகிற மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளவு பக்தியோட எல்லாரும் ராதே ராதே, பிச்சை எடுத்தால் கூட ராதே ராதே, எல்லாம் அவளுக்கு வாயில் வரதெல்லாம் அது ஒன்று தான். அந்த இடத்துல எல்லாரும் தன்னை மறந்து நடனம் ஆடின்னு இருந்தா. அந்த ராதையினுடைய பிறந்த தினமும் இருந்த தொட்டுக்கு முதல் நாள் ராத்திரி இல்லையா, மறுநாள் ராதைக்கு பிறந்த நாள். அதனால் அங்கே பாருங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமாக ஒருத்தரை ஆலிங்கனம் பண்ணிட்டு அவாவா நடனம் ஆடுறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பக்தினா அவள்கிட்டேருந்தெல்லாம் நம்ம கற்றுக்கணும்.
நமக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் பக்தியே வரமாட்டேங்கிறது. தன்னை மறந்து வெட்கமையோ இவா பாப்பாளேலாம் நினைக்காம தன்னை மறந்து பகவானை சொல்லிட்டு வேற ஒன்றுமே இல்லை, ராதே கிருஷ்ணா, இன்னும் கேட்டால் வெறும் ராதே ராதே ராதேன்னு தாயாரை பிடிச்சிட்டா தன்னால் பெருமாள் நம்ம பக்கம் வந்துருவாருங்கிற மாதிரி தான் நடனங்கள்லாம் எல்லாரும் ஆடுறா. அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரோம்.